ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் காலி பணியிடங்களை நிரப்பறதுக்குள்ளான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விதிமுறைகள் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய மெட்டீரியல்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கும். அது மட்டுமே இல்லை, மெட்டீரியல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் முதல்ல வர ஒரு 100 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்பட்றோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஸோ கண்டிப்பாக ஒரு 100 நபர்களுக்கு வந்து புத்தகம் இலவசமாக கிடைக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். ஓட்டுநர்களுக்கான விதிமுறைகள், நடத்துனர்களுக்கான விதிமுறைகள் மற்றும் ப்ரீவியஸ் இயருடைய கொஷின்ஸ் பேங்க் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இப்போ விண்ணப்பிக்க வயது வரம்பு 1/7/2025 நிலவரப்படி 24 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கும் பொது பிரிவினருக்கு ஓசி. ஸோ அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு பார்க்குற 50 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ கல்வி தகுதி 10th பாஸ். ஓகேங்களா? தமிழில் எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கப்பா. 1/1/2022 அன்றைக்கி கனரக ஓட்டுநர் உரிமமுடன் குறைந்தபட்சம் 18 மாதம் ஆயிருக்கணும். ஓகேவா? அடுத்து 1/1/2025 மூலமாக நடத்துனர் உரிமம் பெற்றுக்கணும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரியில் தான் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படின்னா தயவுசெய்து இந்த இந்த டிஎன்எஸ்டிசிக்கு உங்களால் அப்ளை பண்ணவே முடியாது. 2024 சரி. ஓகேங்களா? அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 1/1/2022 படி 18 மாதங்கள் பூர்த்தி அடைக்க என்ற நிபந்தனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தால் வழங்கப்பட்டது செல்லுபடியாகும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 160 சென்டிமீட்டர் உயரம் குறைந்தபட்சம், 50 கிலோகிராம் வெயிட் இருக்கணுங்க, நிறக்குருடு. ஸோ இது எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. விண்ணப்ப கட்டணம் தாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜிஎஸ்டி உட்பட 1180 ரூபா. பொது பிரிவினருக்கு எஸ்சிஎஸ்டி வந்து 590 ரூபாங்க. ஸோ அரசு பஸ் .gov.in மூலமாக இணையதளத்தின் மூலமாக உங்களை பதிவை பண்ணிக்கலாம். பதிவிறக்கமாக ஹால் டிக்கெட்டை செஞ்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கும் போது ஹால் டிக்கெட் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஓகேங்களா? 100 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் எப்படி அடங்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ பகுதி ஏ வந்து பார்த்திங்கன்னா வினாக்கள் எப்படி இருக்கும், இதில் வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு கொடுக்க போகிறாங்க. பொது அறிவு, அப்புறம் தொழில்முறை திறனறி தேர்வு. ஓகேங்களா? தொழில்முறை திறனறி தேர்வு இதுதாங்க அந்த புக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தொழில்முறை திறனறி தேர்வு. ஓகேங்களா? ஸோ ஓட்டுநர் செயல்முறை, அப்புறம் திறனறி. ஸோ உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸ், கண்டக்டர் ஸ்கில்ஸ் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேர்காணல் மூலமாக உங்களை பணியமர்த்தப்படுவார்கள். ஸோ இந்த விதிமுறைகளை பின்பற்றி டிரைவிங் மற்றும் கண்டக்டரை எடுக்க போகிறாங்க. நீங்கள் உடனடியாக உங்கள் விண்ணப்பத்தை விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு மெட்டீரியல்கள் அனைத்து இலவசமாக வழங்கப்படுகிறது. முதல்ல வர 100 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் இருக்குது. அந்த சார்ஜஸை பே பண்ணிவிட்டு தாங்க நீங்கள் புக்கை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ முதல்ல வர 100 நபர்களுக்கு மட்டுமே இந்த புத்தகம் இலவசமாக வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.